ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் தேவானை யானை அவர் பாகனையே மிதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வந்திருந்ததுங்க. அந்த பதிவு வந்ததுலேருந்து நிறையா பதிவு அது பார்த்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நான் பார்த்துருக்கேன் அந்த யானையை. அவ்வளோ அழகாக அப்படி அது ஒருத்தரை அப்படி பண்ணும் அப்படின்னு நினைக்க கூட முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு யானை, அவ்வளோ அழகாக நடக்கும். இங்கே கேம்புக்கு வந்திருக்கு, கோயம்புத்தூர் கேம்புக்கு வந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். யானையை பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்கலாம் போல். அப்படியே குழந்த மாதிரி இருக்கும் அந்த யானை. அது இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சத்தியம் பண்ணால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு ஒரு குழந்தைத்தனமாக அப்படியே அந்த சாமியவே பார்த்து முருகரே அது நடந்து வர மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகான யானை அது அப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னப்போ தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் திரும்ப அதோட வீடியோஸ் பார்க்குறப்போ ஒரு பயங்கரமாக உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்தது. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் மனுஷங்களானாலும் சரி, அது இல்லை ஒரு மிருகமானாலும் சரி, அது யானை அப்படின்றோம், அது ஒரு மிருகம்தான் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ குழந்தையோ, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தையும் போய் நம்ம திருட பார்க்குறோம் இல்லையா? அந்த நேரத்தில் தான் அதுகளுக்கு கோபம் வருது. ஓகேங்களா? அது யாராக இருந்தாலும் சரி, யானை மட்டும் இல்லை, நாய், நம்ம வளர்த்துற பூனை, அந்த மாதிரி மனுஷங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதை நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள். யானைக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா? காலையில் எந்திரிக்கணும், எந்திரிச்சு அதை நல்லா குளிப்பாட்டுவாங்க, குளிக்க வச்சு நல்லா வயிறு நிறையா உணவு கொடுத்து அதுக்கு அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியே அந்த யானை அப்படியே கோயிலை சுற்றி வரும் இல்லைங்களா? அழகாக பாகனுக்கு நடுவில் ஜங் ஜிங் ஜிங் ஜிங்னு அழகாக நடந்து போகும். போயிட்டு அப்படியே சுற்றி அந்த அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது தேவானைக்கு, மாவாட்டுற யானைன்னு சொல்லிட்டு. அந்த தும்பிக்கையை இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆட்டிகிட்டே இருக்கும். அது நடந்து போகிறப்ப கூட அந்த தும்பிக்கையை ஆட்டிக்கிட்டே தான் நடந்து போகும். நடந்து போய் சுற்றி ஒரு இடத்துல அதை நிற்க வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நடக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அடி தான், யானைக்கு இந்த பக்கம் 2 அடி, அந்த பக்கம் 2 அடி தான் கேப் இருக்கும். அவ்வளோ ஆட்கள் நின்றுட்டுருப்பாங்க, குழந்தைகளை வச்சிட்ருப்பாங்க. யானை இப்படின்னு திரும்பிச்சுன்னா அவங்களுக்கு நகர கூட இடம் இல்லை. அவ்வளோ நெருக்கமாக எல்லாரும் நின்றுட்டு தான் இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. யாருக்கும் எந்த ஒரு சின்ன தொந்தரவு கூட கொடுக்காம அவ்வளோ அழகாக அதோட வழியில். இதுக்கும் பாகன் ஒரு 4 அடி 5-6 அடி முன்னாடி போயிட்டுருப்பாரு, பின்னாடி வர பாகன் பின்னாடி தான் வந்துட்டுருப்பாரு. தனியாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆங்கிளில் எடுக்கிறப்போ 2 பேர் பாகனும் இல்லாதப்போ அது தனியாகவே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக அது நடந்து போகும். யாரையும் எதுவும் பண்ணாமல் குழந்தை மாதிரி தலையை இப்படி ஆட்டிகிட்டே போகும். அது போயிட்டு சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருவாங்க. அங்கே அது நின்னதுக்கப்புறம் அதுக்கு பழங்கள்லாம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, பணம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறவங்க இருப்பாங்க. எல்லாமே செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கும், எத்தனை தடவை ஆசீர்வாதம் பண்ண சொன்னாலும் பண்ணும். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் கொட்டைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் சாயந்தரம் வெளியே அதே மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு நைட்டு கொண்டு போய் கொட்டைக்குள்ளே விட்டு லைட் ஆஃப் பண்ண அதாவது தூங்குது. ஓகேங்களா? இதுதான் அதோட ரொட்டீன் வேலை. அந்த ரொட்டீனில் அது எந்த தப்பும் பண்ணலை. அது என்ன சொன்னாங்களோ அது அத்தனையும் கேட்டுச்சு. கோயிலில் கடவுளோட உற்சவம் நடக்கும்போது சப்பரத்துக்கு பின்னாடி போகிறதுல இருந்து எல்லாமே அது பண்ணுது. அப்போல்லாம் அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எல்லாமே சரியாக தான் பண்ணிட்டு வருது. வெடியெல்லாம் வெடிச்சிருக்காங்க. அந்த வெடித்த சத்தத்தை எல்லாம் அது கேட்டுட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கு ஒன்றும் அது புதுசெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு வெடி வெடித்தாலும் அது வெடி தான் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அந்த கோயிலுக்காகவே அந்த பாகன்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பிராணி. உண்மையாக மக்களுக்கு உண்மையாக தான் அது இவ்வளவு நாளும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து எல்லாம் செய்ய சொல்கிற எல்லா வேலைகளுமே அதுக்கு தெரியும். வெளியே போகணும்னு தெரியும், மக்கள் சுற்றி நிற்பாங்கன்னு தெரியும், ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு கூட எந்த துன்பமும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியும். அது சத்தியமாக அதை தான் இவ்வளவு நாளும் காப்பாற்றிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அத்தனையும் நான் பண்ணிட்டேன்ல.
ஓகேங்களா? நீ நில்லுனா நிற்கிறேன், நடனா நடக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணு நான் பண்ணுறேன், கையை தூக்கி காட்டு நான் காட்டுறேன், எல்லாமே உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன்ல. அதுக்கப்புறமா என்னை கொண்டு போய் கொட்டடைக்குள்ளே விடுறப்போ எனக்குன்னு மேவு போடுறீங்க. அந்த மேவை சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக யாரை பற்றியும் நினைக்காம, எதை பற்றியும் நினைக்காம, நீங்கள் சொல்கிற எந்த கட்டளையும் அந்த நேரத்தில் இல்லை. எனக்குன்னு ஒரு நேரம், எனக்குன்னு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ எனக்கானது அது. அந்த நேரத்தில் வெறும் மேவு சாப்பிட்டுட்டு நான் அப்படியே ஒரு ஏகாந்தமாக அப்படியே எதுவும் நினைக்காம, யாரை பற்றியும் யோசிக்காமல், எந்த கட்டளைக்கும் அடிபணியாமல் நான் எனக்கான நேரம் அது. அந்த நேரத்தில் பாகன் ஒரு 14 அடி தள்ளி உட்காந்து அவர் ஏதோ ஃபோன் பார்த்துட்ருப்பார், இல்லை தூங்க கூட செய்வார். பாகனுக்கு தூங்குற கூட நான் காவலாக நிற்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எனக்கும் பாகனுக்குமான ஒரு நேரம் அது மட்டும். அந்த நேரத்தில் நாங்கள் ரிலாக்ஸாக இருக்கப்போ ஒருத்தர் வரார். ஓகேங்களா? ஒருத்தர் வராரு, அந்த வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாரு. என்ன இங்கே தொடுறாரு, அங்கே தொடுறாரு. அதுவும் பொண்ணுங்க, அதுக்கும் எல்லா உணர்வும் இருக்குல்ல. பாகந்தான் அதை தொடணும்னா பாகந்தான் தொடணும். சும்மா யார் வேணாலும் வந்து தொடுறத அதுவும் ஏற்றுக்காது. அப்போது அங்கே தொடுறாரு, காலை தொடுறாரு, தும்பிக்கையை தொடுறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு, இதை பண்ணுவார். போவாருன்னு பார்த்தா போகவே மாட்டேங்கிறாரு. அங்கேயே நின்றுக்கிட்டு என்னையே இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்காரு. எனக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கொடுக்க மாட்டேங்களா? போட அந்தாண்ட. இதுதான் அந்த யானை செஞ்சிச்சு, வேறு எதுவுமே செய்யலை. சும்மா நொய்யின்னு என் கண்ணு முன்னாடியே வந்து லைட் அடிக்காத அப்படின்னு சொல்லிப்போ அந்தல அப்படின்னு தான் அது சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதனுடைய பலம், அதனுடைய வெயிட்டு அப்படியெல்லாம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அந்த மனித உடம்பு தாங்கலை. ஓகேங்களா? ஐயோ நம்மளை பார்க்க வந்தவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சேன்னு நடுவில் போன பாகனுக்கும் லைட்டாக ஒரு தள்ளு தான். அதுவும் அந்த தள்ளையும் அந்த பாகனோட உடம்பு தாங்கலை. இதுதான் நடந்ததோ தவிர அந்த யானை வந்து ஒரு கோபம் வச்சோ, ஒரு வெஞ்சன்ஸ் வச்சோ, இவங்களை இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சோ, இல்லை அது அந்த அப்படி இப்படி நம்ம தள்ளுனா அப்படி நடந்துரும்னு கூட அதுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அதோட அந்த வெயிட்னால், அதோட பலத்தால் அது அந்த மாதிரி நடந்து போயிடுச்சு. நம்மளை வந்து அப்படி தள்ளுனா அவங்க 2 அடி தள்ளி போயிருப்பாங்க. அது யானைன்றனால தள்ளுனா போய் செவுத்தில் அடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று அங்கே என்ன நினச்சின்னு தெரியாது. ஆனால் அப்படி நடந்து அது மாதிரி ஒரு தப்பான சம்பவம் நடந்து போச்சு. ஆனால் அந்த நடந்ததுக்கே அந்த யானை எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ. ஏன்னா அதுக்கு தெரியுது, இந்த உலகத்தை பற்றி அதுக்கு நல்லா தெரியும். ஒரு 2 அடி நம்ம அடியிலிருந்து 2 அடி எடுத்து கூட வைக்கக்கூடாது, மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு அவ்வளோ பத்திரமா போயிட்டு இருந்த யானை தான் அது. அதுக்கு தெரியும் மக்களுக்கு நம்மளால எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு யானை தான் தகப்ப மாதிரி இருக்கிற ஒரு பாகனை இழந்து இன்னைக்கு அது கஷ்டப்படுதுங்க. அப்படி ஒரு யானைக்கு கஷ்டம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதர். ஓகேங்களா? ஒரு மனுஷன் தான் அந்த யானையவே கஷ்டப்படுத்தியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அந்த யானை செஞ்சது தப்புன்னு எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்குது. வாழ்நாள் முழுக்க இதை மறக்காமல் அது இன்னும் பத்திரமா இருந்துக்கும். ஓகேங்களா? இது வந்து யானைக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது நம்ம எல்லாருக்கும் தான், மனிதர்களுக்கு தான். நம்ம எல்லாருக்காக வாழ்கிறோம். அதாவது நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம வாழ்கிறோம். மனைவிக்காக, குழந்தைக்காக, அப்பா அம்மாக்காக, நம்ம சொந்தக்காரனுக்காக, நம்ம மேனேஜருக்காக, நம்ம ஆஃபீஸில் இந்த பியூன் வரைக்கும் அவங்களுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நம்ம உணர்வுகளை செலவு பண்ணுறோம். எல்லாமே அடுத்தவங்களுக்காக நம்ம பண்ணுறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு டீ குடிக்கிற ஒரு நேரம், அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துடும், அதுக்குள்ளே மேனேஜர் கூப்பிடுவார், அதுக்குள்ளே நம்மளை பார்க்க யாராவது வந்துடுவாங்க, அதுக்குள்ளே இன்னொரு கொலிக்கு ஒரு சந்தேகம் வந்து அந்த ஃபைலை கொடுங்க சார், இந்த ஃபைலை குடிக்குங்க சார்னு கேட்பாங்க. அந்த ஒரு டீ குடிக்கிற ஒரு 5 நிமிஷம் கூட உனக்கானது இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ தான் அந்த மனுஷனுக்குள்ளே அந்த ரிலாக்ஸேஷன் டைமே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு முடியல, என்னாலேயே முடியல அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நேரம் வருது. ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. நமக்கு எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம், எல்லாம் செய்ய தயாராக இருக்கோம். ஆனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்றது ஒரு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் எல்லாத்துக்கும் கோபம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே ஆண்களுக்கு அப்படின்னா பெண்களுக்கும் அப்படி தான். காலையில் கணவரை அனுப்பணும், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்துகளை எல்லாம் கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சாப்பிடணும்.
வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே ஓடிட்டே இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஒரு டிவி போட்டுட்டு ரிமோட் அப்படி கையில் வச்சுட்டு உட்காந்து அந்த 2 இட்லியை நான் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்துடுறேனே அப்படின்னு சொல்கிறப்ப தான் கீரைக்காரி வருவா, மாமியார் கூப்பிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க தேவையே இல்லாமல் கூப்பிடுவாங்க, ஃபோன் வரும், எதையா ஒன்றை மறந்துட்டு போயிட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் வரும். அப்போது அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் இல்லை. எல்லாத்துக்காகவுமே வாழணும் 24 மணி நேரமும் எல்லாத்துக்காகவுமே அப்படின்னா எப்போ தான் எனக்காக நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? அப்படி ஒரு 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 பொண்ணு கூட ரூம்குள்ளே போய் கதவை சாத்தி ஒரு மதியம் படுக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு வந்துடுறேன், ஒரு 10 தூங்க கூட வேண்டாம், நான் கண்ணு மூடி ரிலாக்ஸாக படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2:45 மணி ஆகும் வீட்டு வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு அவள் சாப்பிட்டு எந்திரிச்சு கை கழுவி அதையெல்லாம் எடுத்து அப்படி வச்சா 3:30 மணிக்கு குழந்தைங்க வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி பெண்களும் இன்றைக்கி கொஞ்சம் கூட நேரம் கிடைக்காம, ஆண்களும் சரி கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கவே இடம் கிடைக்காம அதை புரிஞ்சுக்கிறதும் இல்லை. இப்போ நைட்டு ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறக்கு போனால் அவர் சொல்லுவார், ஐயோ கொஞ்சம் நேரம் விடுமா, நான் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன நினைப்பாருன்னா, நீ காலையிலேருந்து வீட்டில் தானே இருக்க, உனக்கு பேச நேரம் இருக்கும், அதனால் நீ ஜாலியாக பேசுகிற என் கூட, ஆனால் நான் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். அந்த கணவருக்கு அந்த மனைவிக்கு 5 நிமிஷம் கூட உட்கார நேரமே கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? அவர் நீ வீட்டில் தானே இருக்க, ரிலாக்ஸாக தானே இருக்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க, காலையில் இருந்துச்சு ஜாலியாக கிளம்பிடுறீங்க, நான் வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாலியாக கிளம்பிடுறாரா அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. எத்தனை பொறுப்புகள், எத்தனை பேச்சுகள், எத்தனை பதில், எத்தனை கேள்வி, அத்தனைக்கும் அந்த கணவர் பதில் சொல்லிட்டு வந்து தான் இங்கே 10 நிமிஷம் படுக்க வராரு அப்படிங்கிறது மனைவிகளுக்கும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கணவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு மனைவி முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனைவி என்ன செய்கிறாங்க வீட்டில் அப்படிங்கிறதையும் கணவர் முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் குழந்தை 10th படிக்குது, +2 படிக்குதுங்கிறீங்களே, அந்த 10th-க்கும் +2-க்கும் அந்த குழந்தைய கொண்டு வர்றதுக்கு அந்த வீட்டில் இருந்த பெண்மணி எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் சார், இப்போ பரவாயில்ல, எல்லாம் மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரே வரியில் சொல்லிடுவீங்க. ஆனால் அந்த நோய் வந்ததுலேருந்து, அந்த நோய் தாக்கத்தில் அந்த பேஷண்ட் அவதிப்பட்டதில் இருந்து இப்போது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்கள சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து திரும்பியும் அவங்கள பழைய நிலைமைக்கே கொண்டு வர வரைக்கும் ஒரு பெண்ணோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு வரியில் சொல்கிறது இல்லை, அம்மாவுக்கு இப்போ ரிக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு வரியில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ரிக்கவருக்கு அந்த வீட்டில் இருந்த அந்த மருமகள் அப்படின்றவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சாதான் அவங்களோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். அதே போல் அந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான அத்தனை மருந்து, மாத்திரை, ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் பண்ண அந்த கணவர் எவ்வளோ செலவு, அந்த கஷ்டப்பட்டிருப்பார், அந்த பணத்துக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத இந்த மனைவியும் புரிஞ்சுக்கணும். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர நீ என்ன ஜாலியாக இருந்துட்டு இல்லை, நீங்கள் என்ன ஜாலியாக போயிட்டீங்கல்ல அப்படின்றது இல்லை. அந்த கஷ்டங்களை முழுமையாக ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று தெரிஞ்சுட்டு உன் பிரச்சனை எனக்கு புரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி ஒரு தடவி கொடுத்தீங்க, மனைவி தலைவி தடவுனீங்கனாலே அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும். அதே மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டமும் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க, இனிமேல் அந்த மாதிரி கஷ்டம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம குடும்பத்தை அந்த மாதிரி கொண்டு போயிடலான்னு சொல்லி உங்கள் வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தை தான் கணவருக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது மிருகமானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். ஏதோ ஒரு இடத்துல ஓடிட்டே தான் இருப்போம். அந்த ஓடிட்டே இருக்கிற இடத்துல அட்லீஸ்ட் கையை பிடிச்சிக்கிட்டாவது ஓடுங்க. ஓகேங்களா? அந்த கையையும் உதறி விட்டுட்டு நீ என்ன செஞ்சிட்டேன், நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு ஓடாமல், நான் இருக்கேன் உனக்கு, நீ இருக்க எனக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டே ஓடுனா கூட நம்ம ஓடி போயிடலாம், ஓடி கடந்துடலாம் அந்த கஷ்டத்தையெல்லாம். ஆனால் கையையும் பிடிச்சிக்காம ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தப்பு சொல்லிட்டு ஓடணும்னு நினச்சோன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து சமாளிக்கணும்.
ஒரு டைம் எடுத்து நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த யானையுடைய விஷயம் நமக்கு சொன்னது. அதனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் உங்களுக்கான நேரத்தை கொஞ்சமாவது எடுத்துக்கங்க. அதே மாதிரி சுற்றி இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு மனுஷனை போட்டு சும்மா நோண்டாமல், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான ரிலாக்ஸேஷனை தயவு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.